அப்போ பாஜகக்காரர்களை நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்றால் எங்கள் கட்சியில் ஜனநாயகம் இருக்குதுன்னு காமிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? ஆனால் நீங்கள் அதை விட்டுட்டு என்னென்னா அவங்க குற்றம் சாட்டுவதற்கு ஏற்றது மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப உங்களோட வாரிசுகளையே தான் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்கிறது, பாஜகங்கிற ஒரு கட்சி இந்தியாவில் வேகமாக காலூன்றுவதற்கு நம்ம இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதான் இப்போ நீங்கள் காலூன்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அண்மையில் அந்த அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழா நடந்தது. இந்தியா முழுவதும் எல்லாருமே கொண்டாடினாங்க. தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகளும் நடந்தது. தமிழ்நாட்டில் பாஜக கால் பதிப்பதற்கு பல்வேறு வகையில் முயற்சி பண்ணுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், இன்னும் பல்வேறு கட்சிகள் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த அயோத்தி ராமர் கோயில் விவகாரத்தை? பாஜக தமிழ்நாட்டில் ஒரு இனிஷியேட் பண்ணாங்கல்ல, கொண்டாடுற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை. பாஜக அப்படிங்கிற கட்சியாக இல்லாமல் ஆர்எஸ்எஸ் அதோட கிளை இயக்கங்கள் 60க்கு மேற்பட்ட இயக்கங்களை விட்டு இந்தியாங்கிற ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே கடந்த 25 வருஷங்களுக்கு மேலே அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப இந்த சோசியல் இன்ஜினியரிங்ன்ற அடிப்படையில் ஒவ்வொரு சாதியில் இருக்கின்ற குழுக்களை குழுவாக சாதியை பிரித்து அந்த ஒவ்வொரு குழுக்களையுமே அவங்க தனிப்பட்ட ரீதியில் அணுகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் பாஜகக்காரர் கற்றுக்கிற வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதிரிகளிடமிருந்தும் நம்ம நல்ல விஷயங்களை கற்றுக்கலாம். வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு கன்சிஸ்டன்சி தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே இன்றைக்கி அது காங்கிரஸ்னாலும் சரி, திமுகனாலும் சரி, அதிமுகனாலும் சரி, பாஜகக்காரர்கள் மாதிரி கிரவுண்ட் லெவலில் போய் தொடர்ந்து வேலை செய்கின்றவர்கள் இன்றைக்கி யாரும் இல்லை. அதுதான் அவங்களோட சக்ஸஸ். ஏன் இந்தியா முழுக்க இன்றைக்கி அவன் ஒரு ஆக்டோபஸாக வளர்ந்து நிற்கிறான்? பாஜகக்காரர்கள் ஏன் வளர்ந்து நிற்கிறாங்கன்னா, டயர்ட் இல்லாமல் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க சார். குழுவாக பிரிஞ்சு அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு யுக்தி. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன் இருந்தாங்க, அண்ணாமலை இருந்தார் இந்த திறப்பு விழா நடக்கும்போது. அமித்ஷா ஏன் அங்கே கோயிலுக்கு போகாமல் டெல்லியில் உட்காந்துருக்காரு? அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட அதாவது நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்காக எதிரிகளை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம், கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். அவனோட ஸ்ட்ரென்த்தையும் சேர்ந்து தான் பார்க்கணும். அப்போ என்ன மாதிரி அவங்க பிளான் பண்ணுறாங்க? ஏன் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன தொடர்பு? அந்த அம்மாவுக்கு தமிழ் தெரிஞ்சு இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தாங்க அப்படின்றதுனால மட்டுமே அவங்க தமிழர் கிடையாது. ஆனால் யார் இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நிர்மலா சீதாராமனோட அந்த அகந்தையான பேச்சு இருக்கு இல்லையா, அவங்களோட பேச்சு, அவங்க உடல் மொழி, அண்ணாமலையும் நிர்மலா சீதாராமன் தேர் ஈக்குவல். இந்த மாதிரி ஒரு அகந்தையிலையும் ஆணவத்திலையும் பேசுறது பார்க்குற யாரையுமே இரிட்டேட் பண்ண வைக்கிற மாதிரியான ஒரு பேச்சு உடையவங்க தான் அவங்க. ஆரம்பத்துலேருந்து அவங்க நாடாளுமன்றத்தில் பேசும்போது அப்படி தான் பேசுகிறாங்க, மீடியா முன்னாடி அப்படி பேசுகிற போது அவங்க அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நீங்கள் பர்பஸாக கொண்டு அந்த அம்மாவை காஞ்சிபுரத்தில் உட்கார வைக்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு இந்த விஷயத்தை பூம் பண்ணணும். ராமர் கோயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசியலாக்குறது அப்படிங்கிறது அந்த முடிவுக்கு பாரதிய ஜனதா வந்த பிறகு அதை அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணுறான்.